அன்று தீர்க்க தரிசனத்தோடு எழுதப்பட்ட நாளைய தீர்ப்பு. நேற்று தமிழ் சினிமாவின் தளபதியாக பதவியேற்பு. இன்று கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்தெழுக்கும் ஈர்ப்பு. நாளை கை அசைவிற்காக கனவுகளோடு காத்திருக்கும் தம்பிகளின் தலைவன் எனும் எதிர்பார்ப்பு. இளைய தளபதி விஜய். கலை உலகில் 20 வருடங்கள், கடின உழைப்பில் 54 படங்கள், பட்டி தொட்டி எங்குமா பல்லாயிரம் மன்றங்கள், குட்டி புலி கூட்டமா லட்சக்கணக்கான ரசிகர்கள், கட்டிப்பிடித்து அரவணைக்கும் கோடி தமிழ் உறவுகள். இப்படி அனைத்து தரப்பினரையும் மகிழ்வித்து வரும் இளைய தளபதியின் பயணத்தில் கடந்த 2012ஆம் வருடம் மறக்க முடியாத மணிமகுடம். வருடா வருடம் பொங்கல் தினமாக கொண்டாடப்படும் ஜனவரி 14 கடந்த வருடம் நண்பர்கள் தினமாகவும் கொண்டாடப்பட்டது. நண்பன் இயக்குனர் சங்கரோடு முதல் முறையாக இணைந்தார் இளைய தளபதி விஜய். அதுவரை அதிரடி கில்லியாக சொல்லியடித்து நம்மை மகிழ வைத்தவர் இதில் ஆல் இஸ் வெல் என சொல்லி நெகிழ வைத்தார். நண்பனின் பொங்கல் அறுவடைக்கு பிறகு தீபாவளி திருநாளன்று மீண்டும் கமர்ஷியல் வேட்டைக்கு துப்பாக்கியோடு களமிறங்கினார் இளைய தளபதி விஜய். AR முருகதாஸின் திரைக்கதை தோட்டாக்கள் சரமாரியாய் வெடித்தது. திரையரங்கங்கள் கைத்தட்டல்களால் அதிர்ந்தன. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்லை. நண்பன், துப்பாக்கி என்று இருபெரும் வெற்றி படங்களின் மூலம் பல கோடி இதயங்களை மகிழ்வித்த இவரை தவிர என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் வேறு எவரும் இருக்க முடியாது. இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு 2012ஆம் ஆண்டுக்கான என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது விஜய் அவார்ட்ஸ்.